அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் கடந்த சில வாரங்களாக பெண்கள் முகத்தை மறைப்பது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை என்பதற்குரிய ஏராளமான சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த பெண்களும் முகத்தை மறைத்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததே கிடையாது. அவங்க சந்திக்கும் பொழுதெல்லாம் இன்னார் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில்தான் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை பார்த்தோம். அந்த மாதிரியான இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால், சுபைஆ என்ற ஒரு பெண்மணி, அவங்க கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய கணவர் இறந்து விடுகிறார். கர்ப்பமாக இருக்கும்போது இறந்துடுறார். இறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சில நாட்கள்லேயே அவங்க குழந்தை பெற்றெடுத்துடுறாங்க. அந்த குழந்தை பெற்றனுடைய அந்த நிஃபாஸ், அந்த தீட்டு முடிந்த பிறகு அவங்க மறு திருமணம் செய்வதற்காக முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் சில தோழர்கள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இன்னும் டைம் இருக்குது, 4 மாதம் 10 நாளில் நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக விளக்கம் கேட்டுருவோம் என்று இதை கேட்குறாங்க. நான் என்னுடைய கணவர் இறந்துட்டார், இறந்த உடனே நான் குழந்தை பெற்றுட்டேன், இப்போ நான் திருமணம் செய்ய நினைக்கிறேன், எனக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க. தாராளமாக செஞ்சிக்க. ஏன்னா 4 மாதம் 10 நாள் என்ற இத்தா என்பது கர்ப்பிணிகளுக்கு கிடையாது. கர்ப்பிணிகளுடைய இத்தா பிள்ளை பெறுறது தான் கணக்கு. கர்ப்பிணியாக கணவன் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால், முதல் மாத கர்ப்பமாக இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு 9 மாதம் அவங்க இதாவில் இருக்கணும். இதாண்டா மறு திருமணம் செய்யாமல் இருக்கணும் குழந்தை பெறுற வரைக்கும். கணவன் இறந்து ஒரு 10 நாளில் பிள்ளை பெற்றுட்டான்னு வைங்க, அந்த தீட்டெலாம் முடிஞ்சவொன்னே ஒரு 20 நாளில் கல்யாணம் பண்ணிக்கிறலாம். கணவன் இறந்து ஒரு 20 நாள்லையே கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு 4 மாதம் 10 நாள் என்பது யார் கர்ப்பிணிகளாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய சட்டம். அதை விளங்காமல் ஒரு சஹாபி இவங்கள தப்பாக கைடு பண்ணியிருக்கார். அதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னும் 4 மாதம் ஆவலன்னு இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்தில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இதை அறிவிக்கிறவர் ஒரு ஆண் சஹாபி தான் அறிவிக்கிறார். அறிவிக்கிற சஹாபி பேர் மிஸ்வர் இப்னு மஹரமா அறிவிக்கிறார். அந்த பெண்ணு ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க வர்றாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் வந்தார், முகத்தை மறைத்து கொண்டு வந்திருந்தார்களே, ஆனால் அவங்கள பற்றி எப்படி அந்த சஹாபி சொல்ல முடியும்? ஒரு பெண் வந்தார், இப்படி ஒரு கேள்வி கேட்டார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் இவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், மிஸ்வர் இப்னு மஹரமா என்பவர் சொல்கிறாரு, அன்ன சுபைஆ அல் அஸ்லமியா, சுபைஆ என்ற ஒரு பெண்மணி, அவங்க அஸ்லமியா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எவ்வளோன்னு சொல்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்க யாருன்னு தெரிகிறது, அவங்க எந்த கோத்திரத்தை உள்ளவங்க என்று அவருக்கு தெரிகிறது. தெரிந்து அதை நமக்கு சொல்கிறார். ஒரு பெண்மணி வந்தாங்கன்னு மட்டும் அவர் சொல்லலை, அது இல்லாமல் அவங்களுடைய ஒரு விவரத்தையும் சொல்கிறார், அவங்கள பற்றின அடையாளத்தையும் சொல்கிறார். இப்போ அடையாளத்தை சொல்ல முடியுமா இருந்தால், முகம் மறைத்து வந்திருந்தால் சொல்ல முடியுமா? இந்த பெண்மணி வந்தார்கள், இந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி, பேர் வரைக்கும் சொல்கிறாங்க. அதாவது அந்த குலத்தை சேர்ந்தவர் என்பதையும் சொல்கிறாங்க, பேர் வரைக்கும் சொல்கிறாங்க என்று சொன்னால், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் அவங்கள பார்த்து அறிந்து கேட்டு பேசி இருந்தால் மட்டும்தான் இதை பேரை வரைக்கும் சொல்ல முடியும். ஒரு பெண் வந்தவுடனே முகமே தெரிஞ்சிருந்தால் கூட பேர் சொல்ல இயலுமா? முன்னாடி தெரிஞ்சால் தான் பேரை சொல்லி அதை அறிமுகப்படுத்த முடியும். இவர் என்னவெல்லாம் சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு, எந்த கோத்திரம்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ விவரமும் சொல்வதாக இருந்தால், முகத்தை மறைத்தவர்களாக வந்திருந்தால் சொல்ல இயலுமா? இது புகாரில் 5320வது ஹதீஸில் என்ன செய்யுது, இந்த வசனம் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னு அனுமதி கொடுத்தாங்க. வேறு கல்யாணம் அந்த அம்மா பண்ணிட்டாங்க. நமக்கு அந்த டாப்பிக்காக எடுத்தால் கூட இந்த முகம் மறைத்தல் என்பதற்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. முகம் மறைத்தல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை,
ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இவர் பார்த்த மாதிரி இன்னும் பலரும் பார்த்துருப்பாங்களே. அந்த சபையில் ரசூலுல்லாஹ் மட்டுமா இருப்பாங்க, பல பேர் பல சகாபாக்கள் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக இவர் இருந்திருக்கிறார். இவர் அந்த செய்தி அறிவித்தாலும் இவர் அல்லாமல் இன்னும் பலர் அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஆம்பளைங்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காம அந்த அம்மா தன்னை இன்னார் என்ற அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த முகத்தை மறைத்தல் என்பதற்கு எந்த ஒரு கிரவுண்டுமே கிடையாது இஸ்லாத்தில். அது ஒரு இது அடிப்படையே கிடையாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஃபாத்திமா என்று ஒரு அம்மா இருந்தாங்க. ஃபாத்திமா பின்த்து அபு ஹுபைஷ், அவங்க வாப்பா பேர் அபு ஹுபைஷுங்கிறவங்க. அந்த ஃபாத்திமாங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், எனக்கு வந்து ஒரு நோய் இருக்கிறது, மாதவிடாய் மாத்திரம் இல்லாமல் எல்லா நாள்லையும் இரத்தப்போக்காக இருக்கிறது. மாதவிடாய் நேரத்தில் தான் பெண்களுக்கு அந்த இரத்தப்போக்கு வரும், அதுக்கு பிறகு நார்மலாக இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு விதமான ஒரு நோய் இருந்திருக்கிறது. அந்த நோயின் வெளிப்பாடாக நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு உதிரப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. உதிரப்போக்கு நோய்ங்கிறது ஒரு நோயினால் வரக்கூடியது, அது மாதவிடாய் கிடையாது. மாதவிடாய் நேரத்தில் மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரும். மாதவிடாய் நாள் முடிஞ்ச பிறகும் அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு சட்டம் தெரியணும்ல. மாதவிடாய் நேரத்தில் தொழுகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. நான் என்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் வந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் எப்படி தொழுகிறது? அறவே நான் தொழுகையை விட்டுடுறதா, அல்லது அந்த மாதவிடாய் இல்லைன்னு எப்படி நான் பிரித்து அறிகிறது? இந்த ஒரு சந்தேகம் கேட்பதற்கு தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்னி இம்ராத்துன் உஸ்தஹாலு பல அத்துகுரு, நான் தூய்மையாக மாட்டேங்கிறேன், எப்போ பார்த்தாலும் இரத்தப்போக்காக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதவும் சலா, தொழுகையை நான் விட்டுடலாமா? ஏன்னா மாதவிடாயில் தொழக்கூடாதுல்ல, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நான் எப்படி தொழுகிறது? தொழுகையை நான் விட்டுறமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, இல்லை விட வேணாம், இன்னும் அது அழிக்க இருக்கும், அது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய். இப்போ பார்த்தாலும் ரத்தம் வருதுன்னு சொன்னால் அது மாதவிடாய் கிடையாது. உலைசபில் ஹைலா, அது மாதவிடாய் கிடையாது. அதனால் இந்த நோய் வருவதற்கு முன்னாடி உனக்கு மாதவிடாய் வந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில், அதை கணக்கில் வச்சுக்கிட்டு அது மாதிரியான ஒரு வாரத்தை அதுக்குரிய நாட்களை கழிச்சிட்டு பாக்கியெல்லாம் என்ன செஞ்சுக்க, சாதாரண ரத்தம்னு எடுத்துக்க. உதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமை மாதவிடாய் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை நிற்கிதுன்னு வச்சுக்கிறோங்க. அந்த பெண் ஏற்கனவே இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து, அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தோன்னு என்ன செய்வாங்க, அந்த வெள்ளியிலேருந்து இது வரைக்கும் நம்ம மாதவிடாய்னு வச்சுக்கிடுவோம். முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னு உங்களுக்கு ஒரு மாதவிடாயினால மாதம் சுழற்சியாக முறைப்படி வர்றதுனால அதுக்கு அந்த பேரை குறிப்பிட்ட நாளை ஒட்டி தான் அது வரும். அந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா ஒரு உத்தேசமாக கணித்துன்னு செஞ்சுக்கிறங்க. மாதவிடாய் ஏற்கனவே எத்தனை நாள் மாதவிடாய் வருமோ அந்த நாளை கழித்து விட்டு மீதி உள்ள நாட்கள்லாம் சாதாரண நோய் என்று நினைத்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த மாதவிடாய் வந்து தொழுகை விட்டுருங்கிறாங்க. இந்த செய்தியில் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு பெண்மணி அவங்க தான் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வர்றாங்க. கேட்க வந்தவங்க முகத்தை மறைத்து கொண்டு யார் என்று அறியாத நிலையில் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க இன்னார்னு யாருக்கும் அறிவிக்க முடியாது. இதை அறிவிக்கிறது கூட பெண்கள் அறிவித்தா கூட, ஆயிஷானா அறிவித்தாங்கன்னா கூட பெண்களுக்கு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது அறிவிக்கிறது ஆம்பளை தான் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ் எப்படி மிஸ்வருங்கிறத அறிவித்தாரோ இந்த ஹதீஸை ஜரீர் என்பவர் அறிவிக்கிறார். ஜரீருங்கிற ஒரு ஆம்பளை. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஜாத்து ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அசத், 3 தலைமுறையை சொல்கிறார். ஃபாத்திமா வந்தாங்கன்னு மட்டும் சொல்லாமல் அபு ஹுபைஷுடைய மகள், அப்துல் முத்தலிபுடைய பேத்தி, அசது என்பவருடைய கொள்ளு பேத்தின்னு இவ்வளவு தலைமுறை சொல்கிறார் அவர். ஃபாத்திமா வந்தார்கள்னு மட்டும் சொல்லலை. இந்த ஃபாத்திமா யார் என்றால் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அசத், அசதின் மகனாகிய அப்துல் முத்தலிபின் மகனாகிய அபு ஹுபைஷ் என்பவனுடைய மகள் ஃபாத்திமா வந்தார். வந்து இந்த கேள்வியை கேட்டாருங்கிறார். இந்த கேள்வியை கேட்ட சம்பவத்தை சொல்லும் பொழுது யார் கேட்டார் என்பதற்கு பேரோடையும் அவங்களுடைய குலத்தினுடைய பாரம்பரிய அடையாளத்தோடையும் அவர் சொல்கிறார். அப்போ இப்படி ஒருத்தர் பார்த்தவொன்னே என்னான்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம வழங்கி வச்சிருக்கிற மாதிரி இந்த முகத்தை மறைத்து கொண்டு தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க என்று இருக்குமையானால் இப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெண் வந்தாருங்கிறத தாண்டி சொல்ல முடியுமா? அப்போ அந்த பெண்ணுடைய பேரை சொல்கிறாரு, குலங்கோத்திரத்தையெல்லாம் சொல்கிறாரு, அந்த கேட்ட கேள்வியும் சொல்கிறாரு என்று சொன்னால் அப்போ இந்த முகத்தை மறைத்தலுங்க அந்த சமூகத்தில் இருக்கவே இல்லை. அப்பவும் முகத்தை மறைக்காமல் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மறைக்காமல் இவர் பார்த்துருக்கணும். அப்போ தானே பேரை சொல்ல முடியும். முதல்ல முகத்தை காட்டணும்னு பேரை சொல்ல முடியுமா? பேரை சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த பெண்ணை பார்த்து பேசி நீங்கள் யார் என்னன்னு கேட்டு ஏதோ பக்கத்து வீட்டில் பார்த்தவங்க தான் ஃபாத்திமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அறிந்து கொள்வதாக இருந்தால்
இயல்பாக சாதாரணமான நிலையில் அவங்க இருந்தால்தான் அவர் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த சபையில் திறந்து வந்தார்கள் என்பதை மாத்திரம் இது சொல்லலை, அப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இவர் அந்த மாதிரி பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கிறார், பார்த்து தான் அந்த பேர்கள் வரைக்கும் அறிஞ்சிருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் அறிந்து கொள்ளும் வகையில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ முகத்தை மறைத்தல் என்பது எப்படி வரும்? எங்கேருந்து நம்ம எடுத்தோம்? முகத்தை மறைத்தல்ங்கிற இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டளை மாதிரி நம்ம விளங்கியிருக்கிறோமே, அது எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல் நம்ம விளங்குறோம் என்பதற்கு இதை ஒரு ஆதாரம், இந்த ஹதீஸை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வர்றாங்க, என்ன ரசூலுல்லாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா விருந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா, மைமூனா வீட்டில் அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போகும்போது விருந்து கொடுக்குறாங்க. அப்போ விருந்து ஹாலிது இப்னு வலீத் இன்னும் சிலரெல்லாம் அழைத்து, ரசூலுல்லாவை அழைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அம்மா வர்றாங்க வெளியிலேருந்து, இந்த குடும்பத்தை சேராத ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. உடும்பு கறி எடுத்து கொண்டு அந்த நீங்கள் விருந்து கொடுக்குறீங்கல்ல, இதையும் சேர்த்து கொடுங்க. அதாவது மைமூனா வீட்டில் விருந்து நடக்கிறது, அவங்க தங்கள்கிட்ட உள்ள அந்த விருந்தை பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா, இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்க, வெளியிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அந்த வீட்டில் ஏதோ விருந்து சாப்பிட போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு, நம்மளும் நம்மளால் ஏண்டதை கொடுப்போமே அப்படின்னு நினைத்து உடும்பு கறியை தயாரித்து கொண்டு வர்றார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உடும்பு கறியை கொண்டாந்து முன்னாடி வைக்கிற சாப்பிட சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த ஒரு கறி வச்சாலும் என்னன்னு கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காமல் இருக்கும்ல. நம்ம கூட சிலது சிக்கனாக இருக்க மட்டனான்னு கேட்போம், சிக்கன்னா சாப்பிட மாட்டோம் அப்படிலாம் இருப்பாங்கள்ல சில ஆளுக்கு. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதாக இருந்தாலும் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே இது உடும்பு கறின்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மா கொண்டு வந்தவங்க உடும்பு கறியை தான் நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த உடும்பு கறியை சாப்பிடலைன்னு என்ன செய்கிறாருன்னா, ஹாலிது இப்னு வலீதுங்கிறவர் கூட போயிருக்காருல்ல, அவர் என்ன கேட்குறாருன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட இது ஹராமான்னு கேட்குறாரு. ஹராமுன்னு இது ஹராமான்னு கேட்குறாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் கையை எடுத்துட்டாங்கல்ல சாப்பிடாம, ஒருவேளை ஹராமுங்கிறதுனால தான் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு நினைத்து அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹராம்லாம் எனக்கு பிடிக்காது, ஹராம் கிடையாது, இந்த இது எனக்கு பிடிக்காது, நம்ம இருந்த ஏரியாவில் நான் இதை பார்த்ததில்லை, அதனால் எனக்கு அந்த உடும்பு கறி எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன உடனே அவங்க சாப்பாட்டையும் இழுத்து வச்சு அவன் ஹாலிது உள்ளே சாப்பிட்றாரு. அவங்களுக்கு உள்ளதையும் சேர்த்து என் பக்கம் தாங்கன்னு சொல்லி அவர் முழுசாக சாப்பிட்றாரு. அப்போ இதில் என்ன நமக்குன்னா, அந்த உடும்பு கறி சாப்பிட்ட அந்த விஷயத்துக்காக உள்ளதுக்கு நான் இதை சொல்லலை. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அந்த உடும்பு கறி கொண்டு வந்தாங்கள ஒரு ஆள், அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இல்லை, கொண்டு வர்றாங்க. அவங்க யாருங்கிற டீட்டெயிலாக என்ன செய்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ஜாத் பிஹி உம்மு ஹுபைது என்கிற ஒரு அம்மா உடும்பு கறி கொண்டு வந்தார்கள். இந்த உடும்பு கறி கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்க யாருங்கும்போது முகம் தெரியாமல் முகத்தை மறைத்து கொண்டவர்களாக கொண்டாந்து வச்சுருந்தாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு பெண்ணு வந்துச்சு கொடுத்துட்டு போணுச்சு அவ்வளோதான் சொல்லுவாங்க. உடும்பு கறி கொண்டாந்து கொடுத்தாங்கிறதுக்கு அட்ரஸ் தேவையில்லை. ஒரு பெண் வந்தார்கள், உடும்பு கறி கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ் மறுத்து விட்டார்கள்னா அதில் இந்த டாப்பிக்கு பேசிக்கான விஷயம் வழங்கி போயிடுது. அவங்க யாருன்னு அறிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு வந்தது யாராக இருந்தால் என்ன, உடம்பு கறி சாப்பிடலாமா என்பதுதான் நல்ல பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அவங்க யாருன்னு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறார் அந்த அறிவிப்பாளர், அந்த எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஜாத் பிஹி உம்மு ஹுஃபைத் பின்துல் ஹாரிஸ் என்பவருடைய மகள் உம்மு ஹுஃபைத் என்பவர் வந்தார். எங்கேருந்து வந்தார்னா, மின் நஜிதுங்கிறது இந்த ரியாத்து பகுதி, அங்கே நஜிதுலேருந்து வர்றாரு. நஜிதுங்கிறது அந்த அரபு நாட்டில் உள்ள ஒரு பகுதி, வெளியூர்லேருந்து வர்றாருங்கிறாங்க. இந்த இறைச்சி கொண்டு வந்த ஒரு அம்மா மதீனாவை சேர்ந்த ஆள் கிடையாது, நஜ்தில் இருந்து இறைச்சி என்ன செய்கிறாங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க அதை மட்டும் அவர் சொல்லலை, காணத்து தஹத்த ரஜுலன் மின் பனி ஜாஃபர், பனு ஜாஃபர் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆணை அவர் மணந்திருந்தார். அவருடைய புருஷன் யாருன்னு சொல்கிறார். அந்த பெண்ணு வந்தாங்க, அவங்க பனு ஜாஃபர் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அவருக்கு பேர் தெரியலை, அது ஒரு ஆள்னு மட்டும் சொல்கிறார். பனு ஜாஃபர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு இவர் மனைவியாக இருந்தார், அவர் தான் இதை கொண்டு வந்தாருங்கிறார். அப்போ எத்தனை விவரம் சொல்கிறாரு, இவங்க யாருங்கிற பேரை சொல்கிறார், அவங்க தகப்பனார் பேரையும் சொல்கிறார். அதை மாத்திரம் சொல்லாமல் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். அதை மாத்திரம் சொல்லாமல் அது யாருக்கு மனைவிங்கிறன்னு சொல்கிறார். அப்போ இவ்வளோ விவரமும் ஒரு பெண்ணை பார்த்தவொன்னு சொல்வதாக இருந்தால் அதில் அது என்ன மாதிரி அந்த சமூகத்தில் இருந்திருப்பாங்கன்னு விளங்கிக்கிறங்க. முகத்தை மூடியவர்களாகவே அப்படி எல்லோரும் வாழ்ந்துருந்தாங்கன்னு சொன்னால், வெளியூர்லேருந்து வந்தது தெரியுமா, உள்ளூர்காரங்கன்னு தெரியுமா, புருஷன் யாருன்னு தெரியுமா, அவங்க பேர் தான் தெரியுமா, வாப்பா பேர் தான் தெரியுமா, அம்புட்டும் தெரிஞ்சிருக்க. இதில்
இந்த இந்த அறிவிக்கக்கூடிய சஹாபிக்கு என்ன செய்யறதுன்னா அவ்வளோ விவரங்களும் தெரிஞ்சிருக்கிறது. அதாவது இது யார், இப்னு அப்பாஸ் தான் இதை அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸுக்கு இவங்க சொந்தக்காரங்களும் ஒன்றும் கிடையாது, இவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க, வேறு கோத்திரத்துக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் வந்த ஆள் பேரை சொல்கிறாரு, உம்மு ஹுஃபைது வந்தாங்க, பின்துல் ஹாரிஸு, ஹாரிஸுடைய மகள் வந்தாங்க, மின் நஜ்திலிருந்து வந்தாங்க. இப்போ காணத்து தகுத்தரஜுனின் மின் பனி ஜாஃபர், பனு ஜாஃபர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதருக்கு மனைவியாக இருந்தார்கள். இவ்வளோ விவரத்தோடு சொல்லி அவங்க தான் உடும்பு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவது இவ்வளோ வர சொல்கிறார். அந்த உடும்பு இறைச்சியை கொண்டு வந்தவர் யார் என்பதை அவர் சொல்கிறார். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்ன எப்படி இதை சொல்ல முடிஞ்சிச்சு? ஒரு பெண் கொடுத்தாங்க என்ற ஒரு விஷயத்தில் இவ்வளோ விவரங்கள் சொல்ல முடியுமானால் அந்த சமூகத்தில் முகத்தை மறைக்கிற பழக்கமே இருக்கவில்லை. எல்லாருமே ஒரு ஆம்பளை ஒருத்தரை பார்த்தா நம்ம ஒரு முதல் தடவை பார்த்தா கூட அதுக்கு முந்தி 10 தடவை பார்த்துருப்போம். ஒரு ஆள் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் இவர் நேற்று பார்த்துருப்போம், போன மாதம் பார்த்துருப்போம், எப்போது பார்த்து விசாரிச்சிருப்போம், ஒரு சலான் சொல்லியிருப்போம், பேரை கேட்டிருப்போம். இப்படி எப்படி அறிந்திருக்கிறோமோ அந்த மாதிரி தான் வரக்கூடிய பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் அந்த சஹாபாக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ முகத்தை பார்க்குறது மாத்திரமில்லை, அவங்கள பற்றி பல விஷயங்களை முன்கூட்டி அறிஞ்சிருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். வெறும் முகத்தை பார்த்த உடனே யாருக்கும் பேரை சொல்ல முடியாது. முகத்தை பார்த்த உடனே இன்னாருடைய மனைவின்னு சொல்ல முடியாது, முன்னாடி தெரிஞ்சு தான் சொல்ல முடியும். இன்னாருடைய மனைவிங்கிற விவரம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ இதில் உள்ள எல்லா விவரங்களுமே அந்த பெண்கள் ஆண்களால் அறியப்படும் வகையில் அறியப்படும் வகையில் இருந்தால் என்னவாச்சு? மறைக்கல முகத்தன்னு தான் அர்த்தம். முகத்தை மறைத்தவர்களான அப்படி ஒரு வழக்கம் கிடையாது, அரபு நாட்டில் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது இல்லை என்பதை பார்க்குறோம். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, இந்த ஹதீஸ் இதில் வருது, முஸ்லீமில் வருது. அப்போ இந்த சம்பவத்திலையும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்க யார் என்ன அந்த விவரத்தையோடு சேர்த்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அம்மா வர்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து கணவர் மீது ஒரு புகார் கொடுக்க வர்றாங்க. என் கணவர் மீது நான் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அந்த கணவர் என்னோட இணக்கமாக நடக்க மாட்டேங்கிறாரு, என் கணவர் நல்லபடியாக என்னோட இணக்கமாக நடக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய சொல்கிறாங்க. அப்போ என்ன குறை அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா என்ன குறை சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் நோன்பு வச்சேன்னு சொன்னால் நோன்பு வைக்காதங்கிறார். என்ன குறை? அந்த கணவர் மீது கம்ப்ளைண்ட் என்ன? நான் நோன்பு வச்சேன்னு சொன்னால் நோன்பு வைக்க வேணாங்கிறார். நான் தொழுதேன்னு சொன்னால் என்னை தொழ வேணாங்கிறார். புருஷன் மேலே உள்ள புகார். அதே மாதிரி சூரியன் உதித்த பிறகு தான் ஃபஜர் தொழுகிறார். என் கணவர் சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஃபஜருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறார். நான் தொழுகிறதை எனக்கு தடுக்கிறார். அதே மாதிரி நான் நோன்பு வைக்கிறதும் தடுக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு புகார் சொல்கிறாங்க. புகார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் கேள்விப்பட்டு நம்ம மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாங்கன்னு அவர் அறிஞ்சிட்டார். அவர் ஒடியாந்துடுறார். யார்? அந்த ஸ்பாட்டுக்கு கணவரே வந்துடுறாரு. வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா இந்த மாதிரி உன் மனைவி குறையெல்லாம் சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தொழுதான் நான் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன நான் சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், தொழுகன்னு சொல்லி லிமிட்டாக தொழுவோம். நீ பாட்டுக்கு பெரிய நீண்ட சூறாக்களை ஓதி நீ தொழு, 2 சூறா ஓதி நீ தொழுகிற, அதைத்தான் நான் வேணான்னு சொன்னேன். நான் தொழ வேணான்னு சொல்லலை. ரொம்ப நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் மார்க்கத்தில் இல்லை தானே, கணவனுக்கு செய்கிற கடமை அதெல்லாம் இருக்குது. அப்போ இன்னஹா தக்ரவு சூரத்தைனி, 2 சூறா ஓதி தொழுகிறாங்க அவங்க. ஒவ்வொரு ரக்காத்தில் 2 அத்தியாயம், பெரிய அத்தியாயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது சின்னது தான் தெரியாது, அதனால தடுத்திருப்பார். அதனால தான் இப்போ அது நகை துகான், அதனால தான் நான் தடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் கானத்து சூரத்துன் வாஹிதத்துன் லகஃபத்தின் நாஸ், ஒரு சூறா ஓதுனா போதுமா, நீ எதுக்கு 2 ஓதுறேன்னு அந்த அம்மாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. நீ 1 ஓதுனா மார்க்கத்தில் போதும்ல, எதுக்கு அவனுடைய 2 சூறா ஓதுற? அப்போ 2 சூறா ஓதுவது அவங்களுடைய வேறு கடமையை பாதிக்கும்ல. 2 சூறா ஓதி பெருசாக தொழுவதுன்னு சொன்னால் அவங்க கணவருக்கு செய்கிற கடமை, வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பாதிக்கப்படுங்கிறதுனால அவர் மறுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கல. 2 தொழுவாத 1 ஓதி தொழுதுக்க, அந்த குற்றச்சாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் நோன்பு வச்சா தடுக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், எனக்கு தாம்பத்தியத்தில் பகல் நேரத்தில் எனக்கு நாட்டங்கள் வருது, அந்த நேரத்தை கேட்டால் நோம்பாளியாக இருக்கேங்கிறாங்க. அது எனக்கு அதனால தான் நான் தடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது, என்னுடைய ஒரு உடல் தேவைக்காகத்தான் நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் மனைவியாக இருக்கக்கூடியவங்க நோன்பு வைக்கிறதா இருந்தால் உபரி கடமையான நோன்புக்கு இல்லை, ரமலான் நோன்புக்கெல்லாம் அப்படி கிடையாது. சுன்னத்தான நம்மளாக விரும்பி வைக்கிற நோன்பாக இருந்தால் கணவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்டுக்கிறணும், நான் நோன்பு வைக்கலாமான்னு கேட்டுக்கிறணும். இல்லை நோன்பு வைக்க வேணாம், அது என்னடா இப்போ இரவுல தான் நான் தாம்பத்தியங்கிற மாதிரி நம்ம சமூகத்தில் பழக்கமாக போயிடுச்சு. அரபுல அப்படிலாம் கிடையாது. இரவு பகல்லாம் எப்போ அவங்க நாட்டம் வருது அது மாதிரி என்ன செய்வாங்க,
அந்த மாதிரியான ஒரு பழக்கம் உள்ள ஒரு சமுதாயம் அவங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நம்ம காலத்தில் வந்து இந்த தாம்பத்தியங்கள் வந்து பெரும்பாலும் இரவுல தான் என்ன செய்வாங்க, அந்த தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவாங்க. அவர் அந்த மாதிரி சொன்னவுடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீ அவன் அனுமதி கேட்டு என்ன செய்ய, நோன்பு வை, நான் நோன்பு வைக்கலாமான்னு கேளு. அவர் என்ன மூடில் இருப்பாரோ அது அவர் வேறு தப்பாக போயிடக்கூடாதுல்ல. அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்து அதனால் நீ வந்து இணங்கவில்லை என்று சொன்னால் அவர் தவறான ஒரு நடத்தைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு அறிவுரையும் அந்த அம்மாவுக்கு தான் அறிவுரை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நான் வந்து சூரியன் உதிக்கிறது வரைக்கும் தொழலைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், நாங்கள்லாம் வந்து உழைக்கக்கூடிய மக்கள், உழைத்து விட்டு ரொம்ப லேட்டாக போய் நாங்கள் தூங்குகிறோம், எங்களால் எந்திரிக்க இயலாது. எங்கள் சமூகத்தை அது உழைக்கிற சமூகம் அவர் கொஞ்சம் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி ஆளுன்னு நினைக்கிறேன். அவர் ராத்திரி பாலை நாங்கள் நின்று என்ன செய்வோம், தண்ணி பாய்ச்சி விட்டு வேலையெல்லாம் வயல் வேலையெல்லாம் பார்த்துவிட்டு ரொம்ப லேட் டைமில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், தூங்குவோம். அதனால் எங்களுக்கு எந்திரிக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் சுபுக்கு எந்திரிக்க முடியலை, அதான் எங்கள் நிலைமை. சாதாரண நாங்கள் வேலை சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரிக்கிறாள் நாங்கள் கிடையாது, படுக்கிறதே எங்களுக்கு லேட்டாகி போயிடுது. ஏன்னு கேட்டால் ராத்திரிலாம் அந்த வேலையை செய்ய முடியும், சில வேலைகள் வந்து இரவில் தான் செய்ய முடியுங்கிற மாதிரியான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படின்லாம் ஒரு விலைக்கு சொல்கிறார். அது உரிஃபலைன்னா அதாக்க இது வந்து எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய உழைப்பு என்ன என்பது அனைவராலும் அறியப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ அவங்க இரவு பூரா உழைக்கக்கூடிய ஒரு மக்கள், தண்ணி பாய்ச்சக்கூடியவங்க, கமலை ஏர் பாய்ச்சக்கூடியவங்களாம் இருந்திருப்பாங்க. அப்போ லானக்காத நஸ்தகையில் ஹத்தா தத்துலோ ஷம்சு, சூரியன் உதிக்கிற வரைக்கும். அவர் தனக்கு மட்டும் இல்லாத சொல்லலை, எங்கள் மக்களே அப்படி தாங்கிறாரு. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து சூரியன் உதிக்க வந்து எந்திரிக்க முடியாது எங்களால். 3-4 மணிக்கு போய் படுத்தாருன்னு வைங்க, எப்படி எந்திரிப்பார் அவர் சுபுக்கு? அவர் படுக்கிற 4 மணி ஆயிரம் உதாரணமாக. நாங்கள் வந்து சூரியன் உதிக்கிற வரை எங்களுக்கு எந்திரிக்க முடியாது, நாங்கள் உழைப்பையும் விட முடியாது, உழைச்சி தான் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவுடனே ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபைதா இஸ்தய காலத்தை வசல்லி, சரி விழிச்சவுடனே தொழுதுரு, எப்போ நீ முழிக்கிறியோ அப்போ நீ தொழுதுக்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த இதுக்கு ஃபைசலா பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை, இது சம்பவத்துக்கு நம்ம மேட்டரில்லை, நமக்கு தேவை வந்து அவங்க யார் என்று நமக்கு தெரியுதா, அது சொல்லப்பட்டிருக்காங்கிறது தான் பிரச்சனை. அதில் தான் நமக்கு சட்டம் இருக்குது. இது அறிவிக்கிற சஹாபி வந்து அபு சைதுல் ஹுத்ரி, ஆம்பளை தான் அறிவிக்கிறார். அப்போ அந்த பெண் வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு சொன்னால் ஜாத்து இம்ராத்து சஃப்வான் இப்னுல் முஅத்தல், சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய மனைவி வந்தார்கள். அதாவது பேரை தெரியல, அவருக்கு பேரை கேட்காம இருந்திருக்காரு. ஆனால் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்பவருடைய மனைவின்னு அவங்க பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது. அப்போ ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க, சஃப்வான் இப்னு முஅத்தல் என்பவருடைய மனைவின்னு தெரிகிறது. அதை அந்த பெண்மணியை சொல்கிறாங்க என்று சொன்னால் அப்போ என்னவாகுதுன்னு கேட்டால், தெரியும் நிலையில் தான் அந்த அவங்க ரசூல்லாவுடைய காலத்தில் பெண்கள் இருந்திருக்கிறாங்களே தவிர தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு ரசூல்லா வந்து என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. இன்னும் ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வந்து கணவன் மீது இதே மாதிரி குறை சொல்கிறாங்க, வேறு மாதிரி குறைகள், இந்த குறை இல்லை. அவங்க அந்த பெண் வேறு பெண்ணாக இருக்கிறதுனால குறையும் வேறு குறையாக தான் இருக்குது. இதில் சொல்லப்படலை. கணவன் மீது புகார் சொல்லி ரசூல்லாட்ட வந்து ஒரு பெண்மணி முறையிட்டார்கள். முறையிட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கணவர் வந்து அவர் சொல்லலாம் பொய்ன்னு மறுத்தார். கணவர் வந்தார், அந்த பொய்யான குற்றச்சாட்டை போட்டோம் அப்படின்னு மறுத்துட்டார். என்ன குற்றச்சாட்டு என்னங்கிற ஒரு விஷயம் அதில் வரல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், இந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு கணவருக்கு வாக்கப்பட்டு அந்த கணவரிடமிருந்து குழா முலையில் பிரிந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் சொல்கிறாரு, அந்த புருஷன்ட்ட போகிறதுக்காக அந்த அம்மா என் மேலே பொய் சொல்லுது, ஏற்கனவே பழைய புருஷன்ட்ட போகிறதுக்காக வேண்டி தான் என் மேலே அந்த பழி சுமத்துறாங்கன்ட்டு அவர் அதை பதில் சொல்கிறார். பதில் சொன்னவுடனே அந்த விஷயம் இருக்கட்டும், நம்ம மேட்ரு என்னன்னு கேட்டால், அந்த பெண் வந்தாங்கல்ல அவங்க யார் அப்படின்னு சொன்னால், உபைதுல்லா இப்னு அப்பாஸுங்கிற அந்த சஹாபி, இப்னு அப்பாஸுடைய தம்பி அப்துல்லா இப்னு அப்பாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவருடைய சகோதரர் உபைதுல்லா. அப்போ உபைதுல்லா இப்னு அப்பாஸுங்கிறவர் இது அறிவிக்கிறார். அறிவிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜாத்தில் உமைசாங்கிற அம்மா வந்தார்கள். வந்த ஆள் யார், கணவன் மீது புகார் சொன்ன வந்த ஆள் யார் என்பதை அவர் பேரோடு சொல்கிறார். அப்போ ரசூல்லா முன்னாடி அந்த பெண் வரும்பொழுது அடையாளம் தெரிந்து வந்தால் தானே பேரை சொல்ல முடியும். அப்போ ஜாத்தில் உமைசாங்கிற ஒரு அம்மா வந்தார்கள், வந்து ரசூல்லாட்ட இந்த முறையிட்டார்கள், ரசூல்லா அந்த மாதிரி சொன்னார்கள்ன்ற அந்த சம்பவத்தை அவங்க விளக்குறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சாதாரணமாக பார்த்தவொன்னே இன்னார்ந்து அடையாளம் காண முடியும், அப்படி தான் இருந்தாங்க. பார்த்தவொன்னே என்ன கருப்பாக ஒரு பொருவை பொத்திட்டு போகிறாங்க, யாருன்னு தெரியலை அப்படின்னு யாருமே இருக்கலை. யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒரு ஆணை பார்த்தவொன்னே இன்னார் நம்ம அடையாளம் காண்றோமா இல்லையா, அந்த மாதிரி தான் பெண்களும் அடையாளம் காணக்கூடிய வகையில் இருந்தார்கள்னா, அடையாளம் காணுவதற்கு மஸ்ட்டு முகம் அவசியம்.
ஒருவரை அடையாளம் காண்பதற்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், முகத்தை வச்சு தான் ஒருவரை அடையாளம் காண முடியும். அப்படி தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம், இந்த ஒரு ஹதீஸிலிருந்து வழங்குகிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு கட்டளையிடுறான். இந்த கட்டளை வந்து 33வது சூறாவில் 52வது வசனத்தில் இருக்கிறது. அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், லா யஹில்லுல கண் நிசாவு மிம்பாது, இதற்கு பிறகு எந்த பெண்களை நீ திருமணம் செய்ய உனக்கு ஹலால் இல்லை. ரசூலுல்லாவுக்கு நிறைய திருமணங்கள் அனுமதிச்சிருந்தான்ல, அந்த அனுமதியை ரத்து செய்கிறான்ல. எப்படி பண்ணுறான்னு கேட்டால், லா யஹில்லுல கண் நிசாவு மிம்பாது, இதற்கு பிறகு எந்த பெண்களையும் மணப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை, ஹலால் இல்லை. வலான் தத்த பத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின், இந்த மனைவியரில் ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு மனைவியை மாற்றுவதற்கு அனுமதி கிடையாது. இப்போ ஒரு ஆளுக்கு விவாகம் செஞ்சால் ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படி கூட பண்ணையில, இவ்வளவு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், அதை சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு உளவு ஆஜபக்க ஹுஸ்னுஹுன்ன, அந்த பெண்களுடைய அழகு உன்னை கவர்ந்தாலும் சரியே, ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணாக வந்தால் கூட நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற லிமிட்டு முடிந்து விட்டது, இதுக்கு மேலே எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இருக்கிற மனைவியரை வேறு மனைவியை மாற்றி கொள்ளவும் கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை 33வது சூறாவில் 52வது வசனத்தில் இருக்கிறது. அது சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய அழகு உன்னை கவர்ந்தாலும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அழகு கவர்ந்தாலும் என்ன அர்த்தம், ஒரு பெண்ணை வந்து அழகு உன்னை கவர்ந்தாலும் என்றால் அந்த பெண்ணை பார்க்குற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ தான் எனக்கு அழகு கவர்தல் என்பது மூஞ்சிலான இருக்குது. அழகு கவர்தல் என்பது முகத்தில் தான் இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து அந்த பெண் ஒரு பேரழகியாக இருந்து அதன் காரணமாக கல்யாணம் பண்ணலான்னு உங்களுக்கு ஆசை வந்தாலும் பண்ணாதீங்க. அந்த பெண்ணுடைய அழகு உங்களை கவர்ந்தாலும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன இருக்குதுன்னு கேட்டால், பெண்கள் வந்து அவங்க மற்றவர்களால் பார்த்து அழகி இல்லையா என்று அறிந்து கொள்ளும் வகையில் தான் இருந்திருக்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்க அழகி இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அந்த முகம் எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தால் தானே சொல்ல முடியும். அந்த பெண்களை பார்க்கும் பொழுது சில பெண்கள் ரொம்ப அழகாக அவங்களுக்கு தெரிவாங்க. அப்படி தெரிந்த காரணத்தினால அழகான பெண்ணாக இருக்கிறாங்களே நம்ம திருமணம் பண்ணலாமே நினச்சிடாதீங்க. அழகாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹலால் இல்லை, இனிமேல் ஹலால் இல்லைங்கிறான்ல. அப்போ இந்த உளவு ஆஜபக்க ஹுஸ்னுஹுன்ன இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அந்த காலத்து பெண்கள் வந்து முகத்தை மறைத்தவர்களாக இருக்கவே இல்லைன்னு வழங்குறது. முகம் மறைத்திருந்தால் அவங்க அழகு உங்களை கவர்க்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லா பெண்களுமே இன்னார் என்ற அடையாளம் காணக்கூடியவர்களை வர்றாங்க. அப்படி வரும் பொழுது சில பேர் ரொம்ப அழகியாக இருப்பாங்க, அந்த அழகு ஒருவரை கவரக்கூடியதாக இருக்கும். அப்படி கவர்ந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதில் கவரப்பற்றக்கூடாது, உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. நல்லா என்ன செய்கிறான், இதை சொல்கிறான் 33வது சூறாவில் 52வது வசனத்தில். இன்னும் இந்த முகத்தை மறைத்தல் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள். ஏன்னா இது பெரிய சர்ச்சையாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், அக்குவேர் அணிவார அதனுடைய கடுகளோ கூட சந்தேகம் இல்லாத அளவில் இந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் கூடுதலான ஆதாரங்களை வர சொல்லி கொண்டிருக்கிறோம். மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து வர பார்க்கலாம்.